ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே ஜமுனா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் வறுவல் தான். ரொம்பவே ஈஸியாக இதை செஞ்சிடலாம். நம்ம ரொம்ப டைமும் எடுக்காது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம தயிர் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், கத்திரிக்காவை நான் இந்த மாதிரி நீட்டாக அரிஞ்சு தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போது இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த வறுவலுக்கு இந்த கத்திரிக்காய் தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு இது கிடைக்கல, அதனால் நான் ரெண்டுமே சேர்த்து பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செஞ்சாலும் ரொம்ப முத்தின கத்திரிக்காவாக இருக்கக்கூடாது, எலசாக இருக்கணும். தக்காளி 2 தக்காளி, 1 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இதுக்கு ரொம்ப முக்கியம், கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி வதங்கிறது இது ரொம்பவே முக்கியம். இது நல்லா வதங்கணும். முழுசாக இருந்தது அப்படின்னா இது வந்துட்டு நல்லா இருக்காது. நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்கவே தேவையில்லை. இதில் நம்ம இந்த எண்ணெயிலே வதக்கி விடுறதுனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா தொக்கு மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி திருப்பி விடுங்க. நல்லா இது வேகணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கி இருக்கணும். இப்போது தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஹைலியே நீங்கள் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா லோவில் வச்சுட்டு கூட நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு மசாலா வாசனை வந்துட்டு உங்களுக்கு இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நல்லா திருப்பி விடுங்க, அடி பிடிக்காத மாதிரி. கத்திரிக்காய் நல்லா அந்த மசாலா கூட பைண்ட் ஆகணும். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய கத்திரிக்காய் வறுவல். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லையா? கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.